வணக்கம். நம்மில் பலரும் நமக்கு பிடித்த, நமக்கு மகிழ்ச்சி தரும், நிறைவு தரும் வேலை ஒன்றை தேடிட்டுருப்போம். அது எவ்வளவு சம்பளம், எந்த இடத்துல வேலை, என்ன மாதிரியான வேலை, இப்படி பல விதங்களில் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பொருளை தரும். இப்போ நான் என்னோட சின்ன வயசில் எனக்கு இதை பற்றின புரிதல்லாம் கிடையாது. என்னுடைய ஆர்வம் கலைகளில் இருந்தது. ஒரு இசைக்கலைஞன் ஆகணும், ஒரு ஓவியன் ஆகணும், இப்படின்லாம் நிறைய கனவுகள் இருந்தது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நான் ஐடி துறையில் வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஏன்னா சூழல் அந்த மாதிரி. அதே சமயம் என்னோடய திறமைகளை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் சின்ன ஊரில் நான் கணினி நிரல்கள் எழுத சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அதற்கு பொதுவாக ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேரலாம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு பெரிதாக ஈடுபாடு கிடையாது. ஏன்னா முழுமையாக நான் அந்த ஐடி துறைக்குள்ளே போயிட்டேன்னா அது கலைகளின் மீதான ஈடுபாட்டை குறைச்சிருவோமோ அப்படின்னு பயம் இருந்தது. ஏன்னா நான் நிறைய வாசிச்சுக்கிட்டு இருப்பேன், நிறைய இசை கேட்பேன். இப்போது அதெல்லாம் ஈடுபட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு டைம் எங்கள் அண்ணன் சொன்னார், கொஞ்சம் யோசிச்சுப்பார், இதை விட நிறைய சம்பளம் கிடச்சிச்சின்னா இன்னும் நீ நிறைய புத்தகங்கள் வாங்கலாம், நிறைய பாட்டு கேட்கலாம், உனக்கு பிடித்த விஷயங்கள் இன்னும் ஆர்வமாக ஈடுபடலாம்ல அப்படின்னு கேட்டார். அந்த கோணத்தில் நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் வேறு பல காரணங்களால், அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் சொல்லலாம், நான் ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அது ஒரு புதிய உலகத்தையே எனக்கு அறிமுகப்படுத்துச்சு. ஏன்னா நம்ம பலருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எளிய மனிதர்கள். எதுலையாவது நம்முடைய உழைப்பை முழுவதும் போட்டு நம்ம ஆன்மாவை அப்படியே ஊற்றி அப்படியே வார்த்தெடுக்கணும்னு முயன்று கொண்டு இருப்போம். அதுக்கெலாம் நம்மளுக்கு சரியான வாய்ப்பு கிடையாது. அந்த வேலையில் நான் அதை தான் செஞ்சேன். அப்படியே முழுக்க முழுக்க என்னை அர்ப்பணித்து கொண்டேன். இப்போவும் எனக்கு வேலை ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்வேன், வார இறுதிகளில் வேலை செய்வேன். அதுக்கு ஒரு காரணமுடைய ட்ராமா. ஏன்னா வாழ்க்கையில் வேறு எந்த பிடிப்பும் எனக்கு கிடையாது. என்னோடய குடும்பத்தினர் மீது பிடிப்பு கிடையாது. வேறு எந்த விதத்துலேயும் நான் இதுதான் நான் சொல்லிக்கமான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் வேலையில் ரொம்ப என்னை ஆழ்த்தி கொண்டேன். அப்போ வேலையில் முழு கவனத்தையும் நான் தர முடிஞ்சிச்சு. அதே நேரம் அந்த வேலையினால் எனக்கு பல பயன்கள் கிடச்சிச்சு. ஏன்னா வேலையில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது, நிறைய ஓரளவுக்கு நல்ல சம்பளம் முதல்ல இருந்ததை காட்டிலும். ஆனால் சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்க முடிஞ்சுது, நிறைய பாட்டு கேட்க முடிஞ்சுது, நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு துறையில் ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடுவதற்கு முன்னால் அதோட பார்வை நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஓவியன் ஆகிட்டா எல்லாமே மாறிடும், ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சா வாழ்க்கையே மாறிடும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற நிறை குறை எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை எப்படி சரி செய்ய கற்றுக்கொள்வது நாம் தான் கற்றுக்கொள்ளணும். எல்லாவற்றிலையுமே இது இருக்கும். அப்போது வேலையால் நிறைவுங்கிறது என்ன நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி இது சொல்லி புரிய வைப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம படிப்பை நாம் தேர்ந்தெடுப்பது கிடையாது, நாமளாக நிறைய புரிஞ்சு படிக்கிறதும் கிடையாது. எல்லாருமே ஒரு வேலையோட நோக்கத்தில் ஒரு டிகிரி முடித்தா போதுங்கிற எண்ணத்தில் இப்படி தான் நாம் படிக்கிறோம். நம்ம டிகிரி முடித்தோன்னே ஏதோ சாதிச்சிட்ட ஒரு திருப்தி நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் நம்ம வேலை தேட தொடங்கும்போது வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். உன்னோட அனுபவம் என்ன, நீ எதில் திறமைசாலி, என்ன செஞ்சுருக்க இவ்வளோ நாள், இப்படிலாம் கேட்டாங்கன்னா அந்த கோணத்தில் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அப்படியே டிகிரி முடிக்கணுங்கிறது அது வரைக்கும் நம்முடைய எண்ணமாக இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு பாதாளத்தை நம்ம உணர்வோம். அதை எப்படி கடக்கிறதுன்னு நிறைய பேர் திணறிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மீட்டு எடுக்க முடியும். அதுக்கு தான் நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். உண்மையில் நமக்கு நிறைவு தருவதுன்னு நம்ம எதை நினைக்கிறோம்? இன்னும் சம்பளம் கிடைச்சா போதுமா? இதையெல்லாம் உண்மையில் சொல்லப்போனால் அவனுக்கு தெளிவான பதிலே கிடைக்காது. ஆனால் கொஞ்சம் யோசிக்க யோசிக்க ஒரு புரிதல் கிடைக்கும். ஒன்றுமே, அதாவது இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. அந்த இருட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தட்டு தடுமாறி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக துளங்க தொடங்கும் இல்லையா? அட்லீஸ்ட் இந்த இடத்துல நடுவில் எந்த பாதையும் இது பொருளும் இல்லை, நம்ம ஈஸியாக நடந்து போகலான்னா நம்மளுக்கு தெரியும். அதை போல தான் நம்ம அதில் ஈடுபாடு கொள்ளும்போது தான் கொஞ்சமாவது தெரிய வரும். இப்போ இதுக்கெல்லாம் நாம் தான் நேரம் ஒதுக்கணும்.
இதெல்லாம் யாரும் நம்மளுக்கு சொல்லித் தர மாட்டாங்க. நாம தான் சிந்திக்கணும். நம்ம வாங்குற சம்பளம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும், அதில ஏதாவது ஒரு நேரத்த ஒதுக்கி சிந்திப்பதற்கு செலவிடணும். புத்தகம் வாங்குவது இப்படியெல்லாம் செலவிடலைன்னா நம்ம வாழ்க்கையை நாம மேம்படுத்திக் கொள்ளவே முடியாது. இப்ப எனக்கு அது ஒ அந்த ஐடி துறையில நுழையிற வரைக்கும் எனக்கு வேறு விதமான எண்ணம் இருந்தது. அது முன்னாடியே சொன்னது போல அது ஒரு புதிய திறப்ப தந்துச்சு. ஒரு ப்ரோகிராம் எழுதுறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நான் நெனச்சு பார்க்கல அதுக்கு முன்னாடி. அதனால வேலையே ரொம்ப மகிழ்ச்சியாக செய்ய முடிஞ்சது. எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும், ஜாலியா எடுத்து செய்ய முடிஞ்சுச்சு. அது ஒரு சவால் என்ன பொறுத்தவரைக்கும். இப்ப நான் என்னுடைய வேலையை வந்து ஒரு ஆன்மீக கோணத்தில தான் அணுகுவேன். அது நான் பொதுவா எங்க மேலாளர் சொல்லுவாங்க, "மோன்ட்ட ஒரு வேலைய குடுத்துட்டா, அத அப்புறம் கவலையே பட வேண்டாம்" அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, ஒரு பொறுப்பா ஒரு வேலை செய்றோங்கிறது ஒரு பெரிய ரெகக்னிஷன் இல்லையா? அது வந்து நம்ம என்ன டிகிரி முடிச்சிருக்கோம், நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுறோம், அதெல்லாம் காட்டிலும் இன்னொருவர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கும்போது, நம்மளுக்கு ஒரு பெரிய உத்வேகத்த தரும். அப்ப இன்னும் நம்ம முயற்சி உழைப்போம், முயற்சி செய்வோம். இத பலர் தவறாக பயன்படுத்திக்கவும் வாய்ப்பு இருக்கு. ம அதெல்லாம் தவிர்க்க முடியாது. மனிதர்கள் வந்து அப்படிப்பட்டவர்கள் தான். ஆனா இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் தான் நாம கத்துக்கொள்ளணும். அது இ இ இது வந்து சொல்லியே தர முடியாது. ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் தனித்துவமானது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத கவனியுங்க. இப்போ நம்மளுக்கு ஆர்வம் இருக்கும் எதுலயாவது நம்முடைய நேரத்த செலவிட்டா தான் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு வரும். நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச வேலை கிடைச்சா ரொம்ப நல்லது. அதே சமயம் வேலை பிடிக்கலன்னா, ஏதோ ஒண்ணுல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும். இப்போ என் ஐடி வேலை இருந்தாலும் எனக்கு பல வசதிகள் இருந்தது. ஏன்னா, அ எனக்கு நேர கட்டுப்பாடு கிடையாது. 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்தாகணும் அப்படிலாம் கிடையாது. நான் நல்ல பேர் இருந்ததுனால, என்னுடைய விருப்பப்படி நான் போவேன். நான் இரவு நேரங்களில் ரொம்ப முழிச்சிருப்பேன். அதனால பொதுவா நாங்க பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போம்போது 12, 1 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 10 மணி வரைக்கும் வேலை செய்யறது. ஸோ இப்படி இப்ப தொடக்கத்திலிருந்தே கடந்த 20 வருடங்களாக அந்த வேலை எனக்கேற்ற விதத்தில் அமைஞ்சிருச்சு தானாவே. பொதுவா சொல்லுவாங்க, வேலையில வந்து 3 கட்டங்கள் இருக்கும்பாங்க. முதல் கட்டத்தில நம்ம கடுமையாக உழைக்கணும். மிக குறைவா சம்பளம் கிடைக்கும். அடுத்தது நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 3வது நம்ம உழைப்புக்கும் அதிகமாகவே ஊதியம் கிடைக்கும். நம்ம எல்லோருமே அந்த முதல் கட்டத்தில தான் இருப்போம். அந்த முதல் கட்டம் தான் ரொம்ப கஷ்டமானது. நம்மளுக்குன்னு ஒரு அனுபவம், அடையாளம் உருவாகும் வரைக்கும் அதில நாம் ஈடுபட்டே ஆகணும். ஓரளவுக்கு அனுபவம் கிடைச்சிட்டு, நாம இதில வந்து திறமையானவர், இத நல்லா செய்வோம் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு நாம போவோம். இப்ப இதையெல்லாம் நாம தான் கவனிக்கணும். நாம தான் புரிஞ்சுக்கணும். இது முன்னாடியே சொன்னது போல வேலை என்பது நம்முடைய ஆளுமையை உருவாக்குவதற்கு. இப்போ என்னோட பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. என்னோட ட்ராமாவின் காரணமாக, என்னோட வேலையில எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால என்னுடைய நண்பர்கள், கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. என்னோட வேலையில இவ்ளோ மதிக்கிறாங்க என்ன அப்டின்னா. "இவன் என்னடா முட்டாள் மாரி இருக்கான். இவனுக்கு போய் இப்படிலாம் வேலை குடுக்குறாங்க. இவன இப்டி தல தூக்கி வச்சுக்கிறாங்களேன்னு" நெனப்பாங்க. ஏன்னா, அந்த வேலைங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. யார்ட்ட என்ன பேசலாம்? எப்படி பேசலாம்? யாரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் ஐடி கம்பெனிங்கிறனால எல்லாமே இமெயில், நெறைய சிஸ்டம், ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி ஒண்ணு சொல்றது. இந்த மாரிலாம் விளையாட மாட்டாங்க. அப்போ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில என்னால நன்றாக செயல்பட முடிஞ்சுச்சு. இப்போ பொது வாழ்க்கையில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க, முன்ன பின்ன நடந்துக்குவாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய குழப்பத்த தரும். வேலையில அந்த குழப்பமெல்லாம் கிடையாது. இப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும் நம்ம. இப்போ முன்பே சொன்னது போல, பல பேர் ஐடி துறையில இருக்கிறவங்க வந்து ஒரு சலிப்போட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தெரியல என்ன பண்றதுன்னு. மொத்தமா நம்ம வாழ்க்கை மேல ஏதாவது பிடிப்பு இருக்கணும். அந்த பிடிப்பு இல்லன்னா தவறு நம்மகிட்ட தான் இருக்கு. வாழ்க்கை வந்து நம்மள இறுக்கி பிடிச்சுக்காது. நீ எனக்கு வேணுன்ட்டு. நாம தான் வாழ்க்கைய இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு பிடித்த விஷயங்கள் ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம எதற்காவது நம்முடைய நேரத்த முழுமையாக செலுத்துவோமா? எதிலாவது முழு மனதுடன் ஈடுபடுவோமா? அது என்ன விஷயம்?
இப்போ இதெல்லாம் நாம தான் கத்துக்கொள்ளணும். இப்ப பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு பொழுதுபோக்கு வச்சிருப்பாங்க. வேலைய பல்ல கடிச்சிட்டு செஞ்சுட்டு, அப்புறம் பொழுதுபோக்குல தங்களோட நேரத்த முழுமையாக செலவிடுவாங்க. இதெல்லாம் நாம கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்ப அந்த ஐடி அ வேலை வந்து எனக்கு பல வாய்ப்புகள தந்தது. ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கொள்ள முடிஞ்சது. நான் ஒரு வெளிநாட்டு சைக்கிள் வாங்கி இம்போர்ட் பண்ணி ஓட்ட முடிஞ்சது என்னால. ஏன்னா, அதெல்லாம் சின்ன வயசு ஆசைகள் எனக்கு. அப்போ அதுக்கெல்லாம் சாத்தியம் வந்து சாத்தியமாக்கி தந்தது வேலை தான். இப்ப நான் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஊர்லயே இருந்துட்டு, இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு இருந்திருந்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்காது. இப்ப அதெல்லாம் நாம தான் கவனிக்கணும். மொத்தமாவே நம்ம வாழ்க்கைய வந்து நம்மளுக்கு பிடித்த விதத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும். ஏதாவது பிடிச்சது நம்ம வாழ்க்கையில இருக்கணும். வாசிப்பு, இசை ஏதோ ஒண்ணு. அது வந்து வெறுமனே பேசிவ் அதாவது வெறுமனே கிரிக்கெட் பார்க்கறது, சினிமா பார்க்கறதுன்னு இல்லாம, நாம செயல்படும் விதத்துல இருக்கணும். ஏன்னா கிரிக்கெட்ட நம்ம பார்க்குறோம். சினிமாவ நம்ம பார்க்குறோம். நம்ம ஒண்ணும் பண்றது இல்லையே! கிரிக்கெட்ட பத்தி ஒரு கட்டுரை எழுதுறோம் அப்டின்னா, ஓகே. கிரிக்கெட் பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. சினிமாவ பத்தி நம்மால எழுத முடியுது அப்டின்னா அர்த்தம் இருக்கு. நம்ம செயல்ல எதுலயாவது காட்டணும். வரைவது, பாடுவது ஏதோ ஒண்ணு. ஏன்னா, நம்ம வயசு கூட கூட நம்ம அனுபவமும், பக்குவமும் கூட கூட நம்ம எல்லோருமே கணிஞ்சுக்கிட்டே வருவோம். அப்போ இயல்பாகவே என்ன ஆகும்னா, நம்மளுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ, அது மெல்ல மெல்ல முழுமை அடைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப எனக்கு எழுத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். இப்ப என்னுடைய வேலையிலயும் அது ரொம்ப பயன்பட்டது எனக்கு. ஏன்னா, நான் தமிழ் மீடியத்தில படிச்சவன். எனக்கு ஆங்கிலம் சரியா வராது. ஆங்கிலம் சரியா பேச முடியாது. புரிந்து கொள்ளவும் முடியாது உண்மையில். ஆனா, என்னோட ஆங்கில எழுத்து நல்லாருக்கும். என்னோட வாசிப்பின் காரணமாக. அத என்னோட வேலையில தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா வேலையில மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியது இருக்கும். அப்ப அனுப்பும்போது நான் சில மின்னஞ்சல என்னுடைய மேலாளர்கள்லாம் கூப்ட்டு சொல்லி பாராட்டியிருக்காங்க. நல்லா அருமையா சொல்லியிருக்க அப்டின்ட்டுலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கத்துக்குவோம். நம்ம உண்மையிலேயே நம்முடைய திறமை வெளிப்படும்போது, அத யாராலயும் அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியாது. அதுக்காக எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது? விக்ரமன் படத்துல வர மாரி அழகா நடக்கும்னு சொல்ல முடியாது. வேலைகள்லயும் நெறைய சிக்கல்கள் இருக்கு. உதாரணமாக நான் ஒரு வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய மேலாளருக்கு சுத்தமா என்ன பிடிக்காது. நான் என்ன சொன்னாலும் ஏதாவது குறை சொல்லி, குத்தம் சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோதான் சரியா செஞ்சாலும் ஏதாவது புது குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் அவருக்கு மேல இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்லி பார்த்தேன் அவர பத்தி. சொல்லிட்டாங்க, "அந்த ஆள் அப்படிதான்ப்பா, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கணும்." அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 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 நாள் ரொம்பவும் அ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அப்போ வந்து என்னுடைய மேலாளரும், என்னோட கிளையன்ட் மேனேஜர் 2 பேருமே இருந்தாங்க. அப்ப அவங்ககிட்ட அத விளக்க முடிஞ்சது. என்னோட கிளையன்ட் மேனேஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அப்போ அவர் பாராட்டுனாரு. அவர் மனசு விட்டு பாராட்டும்போது, இவர் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா, இவரு கீழ நான் வேலை செய்றேன் இல்லையா? வேற வழியே இல்லாம இவரும் பாராட்ட வேண்டியதா போச்சு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அவரே தனியா கூப்பிட்டு சொன்னாரு. "நான் உன்ன என்னமோ நெனச்சேன். நீ நான் நெனச்ச மாரி இல்ல. உண்மையா நல்லா வேலை செய்ற" அப்படின்ட்டாரு. ஸோ, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. நாம தான் கண்டுக்கணும். நாம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன தடை ஏற்பட்டாலே உடனே துவண்டு போய் விடக்கூடாது. நம்ம எல்லோருமே தொடக்கத்தில அப்படிதான் இருப்போம். நம்மள ஆதரவு தந்து, ஊக்கம் தந்து, யாருமே இருக்க மாட்டாங்கிறாங்களே, நம்மளுக்கு துணையா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு ஏங்கிக்கிட்டே இருப்போம். அதையெல்லாம் நாம தான் நம்முடைய முயற்சியை கொண்டு, உழைப்பை கொண்டு ஈட்டிக் கொள்ளணும். நம்ம நல்லா வேலை செய்றோம், நம்முடைய நோக்கம் சரியானது, நம்ம எல்லாத்தையும் நேர்த்தியா செய்றோம், பிழைகள் இல்லாம செய்றோம்னா, எல்லோருமே விரும்புவார்கள் நம்மள. இப்ப அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஐடி போன்ற துறைகளில் மிகவும் எளிது. ஏன்னா, அங்க வந்து பர்சனல் பயாஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. நம்ம ஒரு துணிக்கடையில வேலை செய்றோம் அப்படின்னா, அங்க வந்து வேறு மாரி நம்மள நடத்துவாங்க. மாறாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில வேலை செய்யும்போது, அங்கு நம்மளுக்கு தரப்படும் கவனிப்பும், மரியாதையும் அ அ வேறு மாரியாக இருக்கும். அப்ப இதையெல்லாம் நாம தான் புரிஞ்சுக்கணும். நிறைவு தரும் வேலைங்கிறது எல்லோருக்குமே எப்போதுமே வாய்க்காது. அப்படி கிடைச்சா, அதில நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்காது. வேலை பிடிச்சிருக்கும், நம்மளுக்கு போதுமான சம்பளம் கிடைக்காம இருக்கலாம்.
வேலை பிடிச்சிருந்தா நம்மளுக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். அப்போது என்ன செய்கிறது? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி வேலை எனக்கு போதும்னு தோணுச்சு. ஏன்னா, அங்க நான் எவ்வளோ பேருக்கு உதவி இருக்கேன். ஆனா, அத விட இன்னும் பலருக்கு என்னால உதவ முடியும்னு தோணுனதுனால, நான் இப்ப அத விட்டுட்டு, இப்போ இதையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கேன். இப்போ இதனால ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்தா, உண்மைய சொன்னா எதுவுமே கிடையாது. நெறைய நேரம் செலவிடுறேன், இதுக்காக சிந்திக்கிறேன், ஓவியங்கள உருவாக்குறேன், பதிவு செய்யறேன், எழுதுறேன். அதுக்கான அ எதிர்வினைகள் அவ்வளவா கிடைப்பது கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஒப்பீட்டளவில். ஆனா, கிடைப்பது எல்லாமே திருப்தியா இருக்கு. எவ்வளோ பேர் எனக்கு பத்தி கருத்து சொல்லியிருக்கீங்க. இந்த காணொளிகள் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள், எதிர்வினைகள் மூலம் நெறைய நான் புரிஞ்சுக்கிட்டு, என்ன சரி செஞ்சுக்கிட்டு நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் சொல்றேன். வாழ்க்கை இப்படிதான். எடுத்த உடனே எல்லாமே சரியா அமைஞ்சிராது. நம்ம தொடங்கணும். அது தொடர்ந்து அத செய்ய, செய்ய, செய்ய நெறைய நுட்பங்கள் நம்மளுக்கு பிடிபடும். அதன் மூலமாக தான் நாம கற்றுக்கொள்வோம். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே தனித்துவமானது. நம்முடைய பயணம் என்பது நான் மட்டும் தான் அத மேற்கொள்ள முடியும். அது யாராவது துணை இருக்கலாம். அதற்கு மேல அவங்க பெருசா நம்மளுக்கு உதவ முடியாது. இத நாம தான் கற்றுக்கொள்ளணும். என்னுடைய அனுபவத்தில் அது வேலை என்பது நம்மளுக்கு பல விதங்களில் வழிகாட்டும், உதவும். இது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல. எனக்கு மிக நெருக்கமான பலர். உதாரணமா என்னுடைய அண்ணன். இப்போ அவருடைய வாழ்க்கையும் மேம்படுத்தியது வேலை தான். இப்போ அவர் நல்ல வேலையில சேர்ந்ததுனால தான் அதன் மூலமா அப்ப எனக்கு உதவுனாரு. நான் என்னுடைய தங்கைக்கு உதவுனேன். இப்படி பலருக்கு நம்ம உதவ முடியும். இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்ப நம்ம கவனிச்சு, அத சரியா பயன்படுத்திக்க நாம தான் கற்றுக்கொள்ளணும். நாம எதிர்பார்க்கும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நெனச்சு காத்துக்கிட்டே இருந்தோம்னா, அது கிடைக்காது. இது ரொம்ப எளிதைய விஷயம். ஆனா ரொம்ப நுட்பமான விஷயம். அத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து இத பத்தி பேசலாம். நன்றி.